தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப அற்புதமான மிகச்சிறந்த ஒரு பரிகார ஸ்தலத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ஸ்தலம் எங்க இருக்குன்னா நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவா நம்ம ராமானுஜர் கேள்விப்படாதவங்க இருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு அற்புதமான 8 எழுத்து மந்திரத்தை நமக்கு அருளிய ஒரு நல்ல ஒரு ஆத்மா அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ராமானுஜர் அவதரித்த ஒரு ஸ்தலம் அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள், அந்த கோவிலினுடைய சிறப்புகளையும் அந்த ராமானுஜர் வாழ்ந்த இடத்தை பத்தியும் அந்த கோவிலுக்கும் ராமானுஜருக்கும் உள்ள தொடர்பை பத்தியும் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 8 எழுத்து மந்திரத்தை நமக்கு எங்க திருக்கோஷ்டியூர்ல போய் அந்த கோபுர உச்சியின் மேல நின்று உபதேசம் செய்தவர். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் பெற்ற அந்த மந்திரத்தை நீ இதை வெளியில சொன்னீங்கன்னா உன் தலை வெடிச்சு போயிடும்னு சொல்லியும், என் தலை வெடிச்சாலும் பரவாயில்லன்னு மக்கள் நல்லா இருக்கணும், அவங்களுக்கும் மோட்சம் கிடைக்கணுங்கிறதுக்காகவே அந்த ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை அவர் அங்க உபதேசம் பண்ணார். அப்படிப்பட்ட அற்புதமான அவதார புருஷர் அவதரித்த ஒரு இடம் இந்த ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு சொல்றது. ராமானுஜர் அப்படின்னா என்னங்க? அனுஜன் அப்படின்னா இளையவன் அர்த்தம். ராமனின் தம்பி லக்ஷ்மணன் அர்த்தம் ராமானுஜனுக்கு. அதனால இவருக்கும் அதை பிரதிபலிக்கக்கூடிய விதமாக ராமன் அனுஜன், ராமானுஜன் இளையவன், இளையாழ்வார்னு பேர். அவர் அவதரிக்கிறாரு. அவருக்கு இன்னைக்கும் அந்த சித்திரை திருவிழா அன்னைக்கு அந்த கோவிலினுடைய எதிரில மண்டபத்துல அவருக்கு சங்கு பால் புகட்டுறாங்க. பல 36 திவ்ய தேசங்கள்ல இருந்து அவருக்கு கிரீடம் கட்டி அவரை சேவிச்சுட்டு போறதாக ஒரு ஐதீகம் அப்படிங்கிறது இருக்கு. இன்னொரு அற்புதமான ஒரு செய்தி தெரியுமா? நித்திய சொர்க்கவாசல் ஸ்தலம். நம்ம ஏகாதசி அன்னைக்கு மட்டும் சொர்க்கவாசல்ல போயே ஆகணும் அப்படின்னு நிக்கிறோம். இந்த ஆலயத்துல ஏகாதசி அன்று சொர்க்கவாசல், வைகுண்ட ஏகாதசிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுவது இல்லை. ஏன்னா ராமானுஜர் அவதரித்த ஒரு இடமாக இருக்கிறதுனால, இந்த ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரம் சொர்க்கத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நித்திய சொர்க்கவாசல் ஸ்தலமாகவே இருக்கு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அந்த சன்னதி மணிக்கதவை மட்டும் திறக்கிறாங்க. இவங்களை அலங்காரம் பண்ணி சுவாமியையும் ஆதிகேசவ பெருமாளையும் நம்ம ராமானுஜரையும் அலங்காரம் பண்ணி அந்த மண்டபத்துக்கு முன்னாடி அந்த மணிக்கதவை மட்டும் திறக்கிறாங்க. அதுதான் இங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உள்ள நிகழ்வாக இருக்கு. சரி, இந்த ராமானுஜர் மட்டுமா இங்க உள்ள இந்த ஸ்ரீபெரும்புதூருக்கு புராண காலத்து பெயர் என்ன தெரியுமா? பூதபுரி அப்படின்னு பேர். என்ன இது பூதபுரின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த சிவகணங்கள் பண்ணின சேட்டையால சிவபெருமானுக்கு கோவம் சாபம் விட்டுறார். இந்த சிவகணங்கள் காக்கும் கடவுள் யாருக்கிட்ட போவாங்க? நம்மளுக்கு சிவபெருமானே நமக்கு சாபம் விட்டாரு, நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி மகாவிஷ்ணுகிட்ட போய் மன்றாடுறாங்க. இவர் உடனே என்ன பண்றாரு? அமிர்த சரஸ்ங்கிற அனந்தன் நாகம், சர்ப்பங்கள்ல ரொம்ப உயர்வானது. அஷ்ட நாகங்களில் அனந்தன் அப்படிங்கிறது ஒரு நாகம். அந்த அனந்தனுடைய அந்த நாக சர்ப்ப தீர்த்தத்தை உருவாக்கி நீங்கெல்லாம் அங்க போய் குளிச்சு எழுந்துறீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பூதகணங்கள்லாம் அனந்த சரஸ் அப்படிங்கிற தீர்த்தம் தான் அங்க ரொம்ப பிரதானமானது. அந்த தீர்த்தத்துல குளிச்சு எழுந்திருக்கிறாங்க. அங்க இந்த ஆதிகேசவ பெருமாள் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து அந்த பூத கணங்களின் சாபத்தை நிவர்த்தி செய்த இடம் பாருங்க. எவ்வளவு அழகா நம்ம செய்த பாவங்களை எப்படியெல்லாம் நாங்க உங்களுக்கு நிவர்த்தி பண்றதுக்கு பல ஸ்தலங்களை உருவாக்கி வைக்கிறேன்னு அந்த இறைவன் உருவாக்கின ஒரு நேரடியாக பூதகணங்களுக்கு காட்சி கொடுத்த இடமாக இருப்பதனால் பூதபுரி அப்படிங்கிற பேர். அது ஸ்ரீபெரும்புதூராக இன்னைக்கு நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த ராமானுஜருக்கு இன்னொரு பெயரும் சிறப்பு பெயர் யதிராஜர்னு பேர். யதிராஜர் அப்படின்னா அங்க அம்பாளுடைய பெயர் என்ன? யதிராஜ நாதவள்ளி அப்படிங்கிறது அம்பாளுடைய திருநாமம். இந்த அம்பாளுடைய திருநாமத்தை இந்த ராமானுஜருக்கு வச்சிருக்காங்க பாருங்க. அவ்வளவு சிறப்புக்குரியவராக இந்த ராமானுஜர் இங்க இருக்க. இதுல பங்குனி மாதம், ஆடிப்பூரம், பங்குனி உத்திரம், சித்திரை கடைசி வெள்ளி, இந்த நாட்களில் எல்லாம் ஆண்டாளுக்கு, ராமானுஜருக்கு, அங்க உள்ள சுவாமிக்கு, ஆதிகேசவ பெருமாளுக்கு
இவங்க எல்லாருக்கும் ஒரே நாள்ல திருமஞ்சனம் அங்க நடக்கும், ஒரே நேரத்துல நடக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. சரி, இங்க இன்னொரு ஒரு அற்புதமான திருமண தடை யாருக்கெல்லாம் இருக்கோ, ராகுகேது சர்ப்பதோஷம், ஏன்னா அனந்த சரஸ் தீர்த்தம் இல்லையா, அந்த ஆதிசேஷனுடைய அடுத்த சுரூபங்கள், அந்த அஷ்ட நகங்களில் முதன்மையானவர் அனந்தன், ஆதிசேஷன். அனந்தனுக்கு அப்புறம் தான் ஆதிசேஷனே. அந்த அனந்த சரஸ் தீர்த்தத்தில் நீராடி உங்களுக்கு சர்ப்பதோஷம் இருக்கு, ராகுகேது தோஷம் இருக்கு, கால சர்ப்ப தோஷம் இருக்கு, இந்த மாதிரி எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த அனந்த சரஸ்ல தீர்த்தத்தை எடுத்து பிரார்த்தனை பண்ணி தலையில இறங்கி குளிக்கிறதுக்கெல்லாம் அனுமதி இருக்கான்னு எனக்கு தெரியல. தீர்த்தத்தை எழுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டாலே போதுமானது. நீங்க வணங்கி வந்தால் அந்த ராகுகேது தோஷங்களால ஏற்படக்கூடிய திருமண தடைங்கிறது அகணும். இன்னொன்னு, ஆடி பூரத்தன்னைக்கு ஆண்டாள் என்ன பண்றாங்க, ஐயனுடைய சன்னதிக்குள்ள போறாங்க. ஆவணி மாதம் பூரம் வரையும் அங்கதான் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. மார்கழி மாதம் முழுமையும் அங்க ஆதிகேசவ பெருமாளோட இங்க ஆண்டாள் காட்சி கொடுக்குறாங்க. ஆண்டாள் பாசுரம் உங்க எல்லாருக்குமே தெரியும். கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் அமைவதற்கு ஆண்டாள் பாசுரத்தை பாடுங்க அப்படின்னு சொல்றது உண்டு. அப்படிப்பட்ட ஆண்டாள் அங்க ஆதிகேசவ பெருமாளோடு இணைந்து காட்சி தரக்கூடிய இந்த காட்சியை நீங்க பாக்குறீங்க, நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்கன்னா கட்டாயம் திருமணம் உங்கள் மனதிற்கு உகந்த மணவாளன் கிடைப்பதற்கான ஒரு வரம் அப்படிங்கிறது இந்த ஆலயத்துல உங்களுக்கு கிடைக்குங்க. அது நிறைய அனுபவத்துல நிறைய பேர் சொன்ன கூற்று அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த ராமானுஜர் தான் மறுபிறப்புல என்ன பண்றாரு, மணவாள மாமுனிகளாக அவதாரம் எடுத்து அங்க பாஷ்யங்களை உபதேசம் பண்றார். பாஷ்யம்ங்கிறது அது ஒரு விதமான வேத பாடங்கள். அந்த பாஸ்கராய சேத்திரம்னு ஒரு சிறப்பு பெயர் அப்படிங்கிறது உண்டு. அந்த பாஷ்யங்களை அவர் உபதேசம் செய்யக்கூடியவராக வர்றார். பாருங்க, முதல் பிறவி எடுத்து மகா மந்திரத்தையே உபதேசம் செஞ்சாரு. அடுத்து மணவாள மாமுனிகளாகவும் அவதாரம் எடுத்து அந்த பாஷ்யங்களையும் உபதேசம் செய்யறார். சிவ பெருமாளுடைய சேவைக்காகவே அவதரித்தவர் தான் ராமானுஜர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலத்துக்கு சமீபத்துல எனக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த கோயிலினுடைய சிறப்பு. மைசூர் மகாராஜா தங்க கோபுரமே அமைச்சு வச்சிருக்காரு. நிறைய விசேஷங்கள் அப்படிங்கிறது அங்க இருக்கு. எப்போதுமே அங்க விழாக்கள் இருந்துகிட்டே இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு விழாவும் இல்லை, ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்கன்னா ஒரு பூவை அலங்காரம் பண்ணி வச்சு அந்த பூ வழியாக அந்த வீதியை உலா வர்றாங்க. உடனே அந்த பூ வாயிலாகவே அங்க பெருமாள் நமக்கு காட்சி கொடுக்கிறதாக அங்க மக்கள் ஐதீகமா ஃபாலோ பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆதி கேசவ பெருமாள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நம்மளும் போவோம். அங்க யதிராஜ வள்ளி தாயாரை நம்ம சேவிப்போம். அந்த யதிராஜ வள்ளி தாயார் அப்படின்னா யதி உன்னதமான ஒரு சந்நியாசம்ங்கிறது அந்த ராமானுஜருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அவருக்கு யதிராஜர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரையும் அம்பாளுடைய திருநாமத்திலேயே அவருக்கு சிறப்பு பெயரையும் வச்சு அழைக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆதிகேசவ பெருமாளினுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். இன்னொரு விஷயம், இங்க செய்த ஒரு காலத்துல ஒரு மன்னன் என்ன பண்ணிருக்கான், வேட்டைக்கு போயிருக்கான். வேட்டைக்கு போன இடத்துல ஒரு பசுவை புலி கவ்வ போயிருக்கு. இந்த மன்னன் அம்பு விட்டு பசுவை காப்பாத்திரலான்னு புலி மேல அம்பு எதிர்க்கான். இந்த அம்பு பட்ட கோபத்துல இத பசுவை காப்பாத்துறது தானே அவன் அம்பு எதிர்க்கான். அந்த பசுவையை கொண்டுபடணும்னு அந்த புலி அந்த ஆத்திரத்துல பசுவை கொன்னுடுச்சு. அந்த பசு வதைங்கிறது இந்த மன்னனுக்கு பிடிச்சிடுச்சு. அந்த பசுவதையை போக்குவதற்கு இவர் இங்க அந்த சுவாமியை தரிசனம் பண்றாரு. அதனால அந்த சகல பாவங்களும் அந்த பசுவதையே செஞ்சிருந்தாலும் பாவத்திலும் பாவம், கொடிய பாவம் இந்த பசுவதை தாங்க. இன்னைக்கு நிறைய அந்த மாடுகள் எல்லாம் கொன்னு குவிக்கிறாங்க இல்லையா, அந்த பாவங்கள் எல்லாம் போக்குறதுக்கு கூட அவங்க இந்த ஸ்தலத்துக்கு இறை தரிசனம் பண்ணினாங்கன்னா அந்த பாவங்கள் அப்படிங்கிறது போகும். அந்த மாதிரி ஒரு சிறப்புக்குரிய நாம் செய்த பாவங்களும் செய்து கொண்டிருக்க பாவங்களும் இனிமே பாவம் செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம சேவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சேத்திரம் தான் ஆதிகேசவ பெருமாள். காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஸ்ரீபெரும்பதூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. இதுல இந்த ராமானுஜருக்கு இன்னொரு சிறப்பு இங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு மன்னனுக்கு 4 நல்லது செஞ்சா யாருக்காவது பிடிக்காம போயிடும்ல, அந்த மாதிரி ராமானுஜர் மேல ஒரு வஞ்சினமாக ஒரு அரசன் இருக்கான். அந்த அரசன் என்ன பண்றாரு, ராமானுஜரை தண்டிக்கிறதுக்காக கூட்டிட்டு வர போறாரு. ஆனா அவருடைய சிஷ்யன் கூரத்தாழ்வார் என்ன பண்றாரு, ராமானுஜரை எப்படியாவது காப்பாத்தணுமே, ராமானுஜர் எப்போதுமே காவி வஸ்திரம் தான் உடுத்துவர். ஆனா அந்த கூரத்தாழ்வார் தன்னுடைய வெண்ணிற ஆடைய ராமானுஜர்கிட்ட கொடுத்து அவரை பத்திரமா தன்னுடைய குரு பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு இவர் அந்த காவி உடைய அணிஞ்சு இவர் தான் ராமானுஜராக அந்த அரசன்கிட்ட போறாரு.
இதை கண்டுபிடிச்ச அரசன் என்ன பண்றாரு, கூரத்தாழ்வாருடைய கண்களை குருடாக்கிறார். என்னுடைய குருநாதருக்காக கண் இழந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த நல்ல நோக்கத்திற்காகவே அங்க ராமானுஜர் என்ன பண்றாரு, இந்த அவருடைய அந்த திருவிழா 10 நாள் திருவிழா காலங்கள்ல ஒரு நாள் வெண்ணிற ஆடை தாங்கி அந்த கூரத்தாழ்வாருக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக, அவரை கௌரவப்படுத்தக்கூடிய விதமாக அந்த ஒரு நாள் வெண்ணிற ஆடையில மக்களுக்கு காட்சி தராரு அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வும் இங்க நடந்திருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு குருவுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை சரியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கீங்களா? குருவுடைய அனுகிரகம் தாங்க நமக்கெல்லாம் பெரிய அனுகிரகம். நமக்கு கடவுள் கொடுக்காததை கூட குரு மனசு வச்சா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம், குருவுக்கு அடுத்த நிலையில தான் தெய்வம் இருக்கு. அதனால குரு மனசு வச்சா நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதுக்காக தான் ஒரு ஜாதகத்துல கூட கல்யாணம் பண்ணணுமா, குரு பார்வை வியாழ நோக்கம் இருக்கா, குரு பார்வை இருக்கா அப்படின்னு பாக்குறோம். உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வீக திருப்பணிகள்ல பங்கு பெறக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்தா உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இப்படிப்பட்ட அந்த குருவுடைய அனுகிரகமும் பெற்ற ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில குரு பலமா இருக்கணும், பலப்படணும். அந்த குருவுடைய அனுகிரகம் நமக்கு வேணும்னா கட்டாயம் இந்த ஸ்தலத்திற்கு போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும்.